ஷாஜாலாக இருக்கோம். இது நம்ம ஊர் ஆள் தான். என்ன உனக்கு எந்த ஊர்? அரியலூர் மாவட்டம் இடையக்குறிச்சியில் உள்ள ஆள். இங்கே வந்து எத்தனை வருஷமான இருக்கா? 2 years. 2 வருஷமாக இருக்கார். நம்மளா இவர் தான் ஊர் சுற்றி காட்டு விளங்கமாக்குறாரு, வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், இங்கே நம்ம ஊரில் வந்து தண்ணி போனால் விட்டுருவாங்க. இங்கெல்லாம் வந்து தண்ணியை வந்து விட்டுட்டு எடுக்கிறாங்க. ஃபுல்லாகவே சாக்லேட்டு, மற்றபடி வந்து மொபைலு, ஒன்றும் புரியல ஃப்ரெண்ட்ஸ், ஹிந்தியில் பேசுகிறாங்க. ஆனால் வந்து அச்சா ஏரியா கேட்டிலா. ஒரே துணி கடையும் மிட்டாய் கடையும் அப்படி தான் இருக்கும். நம்ம ஊரில் கார்லாம் வந்து அப்படி எப்படி இருக்கும். இங்கெல்லாம் கார்லாம் குப்பை தான், ஒவ்வொரு இடத்துக்கும் ஆகாது. அதே போல் தான் ஃப்ரெண்ட்ஸ், அதே போல் ரோடை கிராஸ் பண்ணும்போதும் எல்லோரும் பார்த்து தான் கிராஸ் பண்ணணும். அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துடுங்க. இது லேடிஸாக பாய்ஸ்? அது ஜெட்ஸ் டாய்லெட், ஆம்பளையில் போகலாம். நம்ம அண்ணன் இப்போ டாய்லெட் போயிருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அது வர வந்து ஏதாவது லூஸ்தனமாக பேசணும். வெளிநாட்டு வர எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறது என்னென்னா, வாங்க வந்து அமைதியாக இருங்க, வேலையை பாருங்கள். எவனு சண்டை போடாங்க. சண்டை போட்டால் தான் வந்து அடித்து வெளியே பத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனு. அதே போல் வந்து வெளிநாடு வர மக்கள் எல்லோரும் உங்கள் ஃபோனு, உங்கள் பர்ஸு எல்லாம் பத்திரமா வச்சுடுங்க. ஏன்னா எவன் எப்போ எடுப்பானே தெரியாது. நம்ம ரொம்ப ஒரு ஆளுக்கு அப்படி தான் காணாமல் போய்ட்டு ஒன்று. அதனால் பத்திரமா இருங்க, ஓகேவா? அங்கங்கே இப்படி தான் சூப்பராக இருக்கும். துணி கடை, மிட்டாய் கடை, அது மட்டும் இல்லாமல் வாட்சு கடை, தொப்பி அப்படிலாம் நிறைய இருக்குது. ஐஃபோன்ஸ் கடை, கேமரா கடை நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கேமராலாம் போய் பார்த்தோம். கேமரா பார்க்கும்போது ஒரு சின்ன ஆசை, அந்த மாதிரி நம்ம ஒரு கேமரா இன்றைக்கே எடுக்க மாட்டோமான்ட்டு. ஆனால் எடுப்போம், ஒரு நாள் நம்ம கேமரா எடுக்கிறோம். நம்ம ஃபோனே கேமரா மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அது ஒரு எடுத்துகிட்டு போகிறோம் வாக், அப்படியே ஒரு சும்மா அப்படியே நடந்துட்டு. ஏன்னா நாளைக்கு வந்து ஒர்க் போயிடும். இன்னைக்கு தான் ஃப்ரீ, இன்னைக்கு தான் வந்து புதுசாக வந்து இறங்கியிருக்கோமா, ஒரு சுற்றிட்டு அதனால் கொஞ்சம் கழிச்சு ஒரு டீயை போட்டு அப்படியே அலைய வேண்டி தான். மஜாவாக சுற்றுறோம். எவனும் நம்மகிட்ட கேட்க முடியாது. நம்ம தான் வந்து ராஜ்யம் பண்ண முடியாது, அடிச்சு விடணும். அதே போல் இங்கே வந்து நம்மளுக்கு இந்த ஏரியா தெரியனால நம்ம அண்ணன் தான் நம்மளை சுற்றி கட்டிகிட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் நடந்துகிட்ருக்கேன். சுகர் பேஷண்ட் கூட இவ்வளோ நேரம் நடக்க முடியாமல் போல இருக்குது. கேட்டீங்களா? சுகர். ஆனால் வந்து எப்படி சொல்ல, உங்களுக்கு போக ஒரு இன்ட்ரெஸ்ட். ஏன்னா கேர்ள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட்டு வந்து எப்படி நிமிர்ந்து பார்த்தோம்னா தலையொட்டி விடுறாங்க. அந்தளவுக்குலாம் இல்லை. நம்ம யாரையும் தப்பாக அந்த மாதிரி பார்க்காம எடுக்காமல் பேசாமல் இருக்க வர நம்ம நல்லது. போகிற ஆளை பார்த்தியா சிரிச்சான்னு இருக்கணும், ஓகேவா? அதனால் யாருக்கும் அடிமையும் கிடையாது, இதுவும் கிடையாது. அதனால் வெளிநாடு வர எல்லாருமே நான் சொல்கிறேன், எல்லோரும் அமைதியாக பாதுகாப்பாக இருங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம். பாய்.